அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது லாப மழையில் நனைய, புதிய தொழில் தொடங்க, நிலம் வாங்க அட்டகாசமான நாள் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வியாபாரம் தொடங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் சிறந்த நாள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. அது புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமையாகும். புதன்கிழமை வியாபாரம் தொடங்கவும், வியாழக்கிழமை சொத்து முதலீடு செய்யவும் உகந்த திருநாளாகும். இதற்கு பின்னால் உள்ள ஜோதிட நம்பிக்கை என்னவென்றால், ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த கிரகத்தின் தன்மைகள் அன்றைய நாளில் தொடங்கப்படும் செயல்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிடம் துல்லியமாக கூறுகிறது. இதன் அடிப்படையில் புதன்கிழமை வியாபாரம் தொடர்பான பணிகளுக்கும், வியாழக்கிழமை சொத்து முதலீடுவதற்கு உகந்த திருநாளாகவும் கருதப்படுகிறது. முக்கியமாக ஜோதிடத்தில் புதன் மற்றும் புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. புதன் அறிவு, தாக்கம், தகவல் பரிமாற்றம், கணக்கீடு, வணிகம் மற்றும் பேச்சு திறனை குறிக்கும் கிரகமாக நம்பப்படுகிறது. எனவே புதிய தொழில்கள் தொடங்குவது, வணிக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, புதிய திட்டங்களை ஆரம்பிப்பது அல்லது வாடிக்கையாளர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற செயல்களை புதன்கிழமையில் தொடங்குவது நல்லது என ஜோதிடம் கூறுகிறது. முக்கியமாக குரு என்பது வியாழக்கிழமையாகும். வியாழம் குரு பகவானின் நாளாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தில் குரு ஞானம், செல்வம், வளர்ச்சி, வளம் மற்றும் மங்களகரமான செயல்களின் காரகராக அந்த கிரகமாக குறிப்பிடப்படுகிறது. நிலம், வீடு அல்லது பிற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது நீண்டகால நிதி முடிவாக இருப்பதனால் குருவின் அருள் கிடைக்கும் நாளில் இத்தகைய முதலீடு மேற்கொள்வது நல்லது என்று பலர் நம்புகின்றனர். இதன் காரணமாக வியாழக்கிழமை நிலம் வாங்குதல், வீடு பதிவு செய்தல் அல்லது சொத்து தொடர்பான ஒப்பந்தங்களை முடிவெடுப்பது போன்ற சிலர் முக்கியமாக தேர்ந்தெடுத்துகிறார்கள். புதன்கிழமை அதாவது புதன் கிரகம். அதே நேரத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது வியாழக்கிழமையும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை தரும் என்று ஜோதிடம் கூறுவதில்லை. ஒரு முக்கியமான செயலை தொடங்குவதற்கு வார நாள், திதி, நட்சத்திரம், யோகம், நல்ல நேரம் மற்றும் தனி நபரின் ஜாதக அமைப்பு ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ளலாம். குறிப்பாக புதன் அல்லது குரு கிரகங்களின் நிலை ஒருவரின் ஜாதகத்தில் உள்ளது என்பதை சில ஜோதிடர்கள் பரிசீலிக்கிறார்கள். எனவே புதிய தொழில் அல்லது சொத்து முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஜோதிட நம்பிக்கைகளை பின்பற்ற விரும்புவார்கள். நல்ல நாள், நல்ல உரை, நல்ல நேரம் ஆகியவற்றுடன் நம் நடைமுறை அம்சங்களான நிதிநிலை, சட்டங்கள் மற்றும் சந்தை சூழலை கவனத்தில் கொள்வது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக நிலம் வாங்குவதற்கும் அதனை விற்பதற்கும் குறிப்பிட்ட நேரம் அமைப்பு தேவையான நேரம் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு திட்டமிட்ட ஜோதிடத்தையும் பின்பற்றுவராக இருந்தால் சரியான சொத்தை கண்டுபிடிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது சொத்து வாங்குவதற்கான சுப முகூர்த்தத்தையும் கண்டுபிடிப்பதாகும். பல குடும்பங்களுக்கு சரியான நேரத்தில் செல்வது மன அமைதியை விட அதிகமானதை தருகிறது. சரியான நோக்கத்துடன், சரியான ஆற்றலுடன் பெரிய ஒன்றை தொடங்குவது அது முக்கியத்துவம். 2026ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் பல்வேறு தேதிகள் நன்கு அமைந்த நட்சத்திரம் மற்றும் திதி சேர்க்கைகளுடன் பல வலுவான முகூர்த்தங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக உங்களுக்கு சரியான வாய்ப்பு அமையவில்லை என்றால் கவலை வேண்டாம். ஆண்டின் மீதமுள்ள காலத்திலும் சரியான நேரத்தில் அமைய ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. இந்த வழிகாட்டில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டில் எஞ்சிய காலத்திற்கான மிகவும் மங்களகரமான மற்றும் சிறந்த சொத்து வாங்கும் தேதிய பட்டியல்களில் முக்கியத்துவமாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சொத்து வாங்குவது பற்றி சாதாரணமாக பேசும்போது அது எளிதாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அந்த செயல்முறை தொடங்கியவுடன் அது எளிதாக இருப்பது அரிது. இடங்களை ஒப்பிடுவது, வரவு செலவு திட்டங்களை சரிபார்ப்பது, கடன்களை பற்றி விவாதிப்பது மற்றும் இடங்களை பார்வையிடுவது என வாரக்கணக்கில் பல வேலைகள் கழிகின்றன. ஒரு கட்டத்திற்கு பிறகு இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகின்றன. பிறகு இவை எல்லாவற்றிற்கும் நடுவில்
தேதியை முடிவு செய்வது என்று மற்றொரு கலந்துரையாடல் வீட்டில் அமைதியாய் எழுக்கிறது. பல இந்திய குடும்பங்களில் பத்திரப்பதிவு நேரம் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லோரும் ஜோதிடத்தை விட்டு ஆழமாக பின்பற்றுவது மட்டுமல்ல, வீடு வாங்குவது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாக இருப்பதனால்தான் சில நேரங்களில் பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை விரும்புகின்றனர். தாத்தா பாட்டி சில நாட்களை முற்றிலுமாக தவிர்க்குமாறு பரிந்துரைக்கலாம். வழக்கமாக இந்த விஷயங்களை புறக்கணிக்கும் அவர்களுக்கும் கூட இறுதி பணம் செலுத்துவதற்கு முன்பு பஞ்சாங்கத்தை சரிபார்க்க நேரிடுகிறது. மக்கள் ஒப்புக்கொள்வதை விட இது அடிக்கடி நிகழ்கிறது. ஒருவர் ஆன்லைனில் ஒரு வீட்டை தேர்வு செய்யலாம், ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பூர்த்தி செய்யலாம். மேலும் ஒருவர் நகரத்திலிருந்து அந்த இடத்தை பார்வையிட ஒரு மெய்நிகர் சந்திப்பை கூட ஏற்பாடு செய்யலாம். ஆனாலும் ஒப்பந்த தேதி நெருங்கும் போது குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவர் பொதுவாக ஒரு முறை சுபநாள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சில நேரங்களில் அதன் பிறகு தேதி மற்றும் அனைத்தும் மாறும், சில நேரங்களில் மாறாது. ஆனால் அந்த உரையாடல் கிட்டத்தட்ட எப்போதும் நடக்கும். 2026ஆம் ஆண்டில் சொத்து வாங்குவதற்கு பதிவு பணிகளும் பல குடும்பங்கள் பொருத்தமானதாக கருதும் தேதிகள் எளிய மாத வரியான பட்டியலில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பஞ்சாங்கத்தை பார்த்து எது நல்ல நேரம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக ஜோதிட சிந்தனையில் நேரம் என்பது ஆற்றலை கொண்டுள்ளது. நீங்கள் ஒரு ஆவணத்தில் கையெழுப்பமிடும் பொழுது, ஒரு டோக்கனை ஒப்படைக்கும் அல்லது ஒரு சொத்தை பதிவு செய்யும் தருணம், அந்த தருணம் முடிவில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. சுப முகூர்த்தத்தின் போது அந்த நடவடிக்கை எடுக்கும்போது அது மென்மையான செயல்முறைகளையும் சிறந்த நிதி வருமானத்தையும் உரிமையில் ஒட்டுமொத்த நல்லிணக்கத்தையும் இருக்குமென கூறப்படுகிறது. பல குடும்பங்கள் சொத்து ஆவணங்கள் இறுதி செய்வதற்கு முன்பு ஜோதிடர்களை அணுகுகின்றனர். இது பாரம்பரியமாக தோன்றினாலும் அது பெரும்பாலும் அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் முடிவாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான அமைதி உணர்வை கொண்டு வருகிறது. முக்கியமாக ஜோதிடத்தை நம்பி முழு ஒரு ஆதரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தையும் நீங்கள் தேர்வு செய்து செயல்படலாம். குறிப்பாக புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் தாராளமாக எந்த ஒரு வேலையும் ஒரு பணியையும் செய்யலாம். அது உங்களுக்கான நேரமாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.